அம்மா இங்க பாருங்கம்மா, இங்கதாம்மா எல்லாரும் தங்கியிருக்காங்க. வாங்க போலாம். அம்மா இந்த ரூம் ஃபுல்லா லேடிஸ், அந்த பக்கம் ஃபுல்லா ஜென்ஸ். முதல்ல இங்க கொடுத்துட்டு போயிடலாமா? வாங்கம்மா. இங்க மனநல பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. நீ நினைச்சது நிச்சயம் நடக்குமா? நம்பிக்கையோட இருங்கம்மா. வெளியில இருக்கவங்க பண பைத்தியமா இருப்பாங்க, நகை பைத்தியமா இருப்பாங்க, ஆனா ஏதோ ஒரு விஷயத்துல பேராசை பிடிச்ச பைத்தியமா இருப்பாங்க. ஆனா இங்க இருக்க எல்லாருமே எந்த ஒரு பேராசையும் இல்லாம தான் யாருன்னு தெரியாமலே சந்தோஷமா இருக்காங்க. எப்பவுமே வன்மத்தோட பித்து பிடிச்சு சுத்துறவங்களோட கம்பேர் பண்ணும்போது இவங்களோட நிலைமை எவ்வளவோ பரவாயில்லம்மா. ஆனா என்ன, நாம என்ன பண்றோன்ற சுயநினைவே இல்லாம இருப்பாங்க. ஆனா உறவினர் தான் ரொம்ப வருத்தப்படுவாங்க. அவங்களுக்கும் ஏதாவது ஒரு கஷ்டம் இருக்கும். இப்போ உன் கஷ்டம் இவங்க மூலியமா சரியாக போகுது. வா சீக்கிரம் 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 குடு, சீக்கிரம் சீக்கிரம் குடு. அம்மா பொங்கல் சாப்பிடுறீங்களா? எனக்கு தான் பொங்கல் பிடிக்காதுன்னு தெரியல. எனக்கு பரோட்டா தான் பிடிக்கும். இது பனக்கல் கண்டு பொங்கல்மா, நீங்க சாப்பிட்டு பாருங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பைத்தியம் பைத்தியம், எனக்கு தான் பொங்கல் பிடிக்காதுன்னு சொல்றேன்ல. போ பரோட்டா எடுத்துட்டு வா, போ, அப்பதான் நான் சாப்பிடுவேன். இது சாப்பிட்டு பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறமா நான் உங்களுக்கு பரோட்டா வாங்கி தரேன். அப்ப கொடு. எல்லாம் ஓடுங்க ஓடுங்க, குட்டு போட போறாங்க. சீக்கிரம் ஓடுங்க ஓடுங்க ஓடுங்க, வாங்க, உயிரை காப்பாத்துங்க. ஓடுங்க ஓடுங்க வாங்க. கண்ணு முழிச்சு பார்க்க மாட்டேங்கிறாரு. உங்களுக்கு ஒண்ணும் இல்லையம்மா? எனக்கு ஒண்ணும் இல்ல மேடம், அவர்தான் அடிபட்டு பேச்சு மூச்சு இல்லாம இருக்காரு மேடம். மன்னிச்சுக்கோங்க, என்னால தானே எல்லாமே. நான் கார் ஓட்டி. உங்க மேல எந்த தப்பும் இல்ல மேடம். அவர் வரும்போதே லைட்டா தலை சுத்துதுன்னு சொன்னாரு மேடம். அதனாலதான் உங்க வண்டியில வந்து மோதிட்டாரு மேடம். தலையில அடிபட்டு ரத்தமா கொட்டுதே. எப்படியாவது காப்பாத்தி கொடுங்க மேடம். என்ன பண்றது? ஹலோ, கொஞ்சம் வாங்க, கொஞ்சம் வாங்க ப்ளீஸ். கவலைப்படாதம்மா, இன்னும் பாதி பேர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு போய் கொடுப்போம். வா வா. வண்டி ஓட்ட போறேன் பாரு. பார்த்து கொடுமா, போய் கொடுமா. எல்லாம் வாங்க, ஏறிக்கங்க, வண்டியில ஏறுங்க, வண்டி போகுது. ஐயா, சாப்பிட பொங்கல் கொண்டு வந்திருக்கேன், சாப்பிடுறீங்களா? சாப்பிடுறேன் சாப்பிடுறேன்.
எங்க சீரியல்ல ஹீரோயினா நடிக்கிறியா? ஐயோ இல்ல, நான் சாப்பிட தான் கொண்டு வந்திருக்கேன். சாப்பிடணுமா? ஆ. அப்ப சாப்பிடுறேன். குடு குடு. ஐயோ கடவுளே. மேடம். அம்மா கத்தாதீங்கம்மா, அப்படி போய் உட்காருங்க. போங்க போய் உட்காருங்க. அவருக்கு பேச்சு முச்சு இல்ல மேடம். நான் குமர்ற சாமி தான் அவரை காப்பாத்தணும். ஒண்ணும் இருக்காதுங்க. அடிபட்டதுனால அவர் லேசா மயக்கமாயிருக்காரு. டாக்டர் கிட்ட போன்ல எல்லா டீடைல்ஸும் சொல்லிட்டேன். எவ்வளவு செலவானாலும் சரி, உங்க ஹஸ்பண்ட காப்பாத்தி உங்ககிட்ட ஒப்படைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. கவலைப்படாதீங்க, தைரியமா இருங்க. ஐயா, நீ குடுக்கற இந்த பொங்கலை சாப்பிடுற புத்தி சுவாதனம் இல்லாதவங்கள்ல யாராவது ஒருத்தராவது உன்னை மனசார ஆசீர்வாதம் பண்ணணும். அப்படி பண்ணாதான் உன் அம்மாவோட சந்திர தோஷம் நிவர்த்தி ஆகும். அவங்க சொன்ன மாதிரி எல்லாருக்கும் பொங்கல் கொடுத்துட்டேன். ஆனா யாருமே ஆசீர்வாதம் பண்ணலையே. யாராவது ஆசீர்வாதம் பண்ணாதான் அம்மாவோட சந்திர தோஷம் நிவர்த்தி ஆகும். இப்ப நான் என்ன பண்றது? ரொம்ப கஷ்டமா. உன்னை பார்த்தா எனக்கே பாவமா இருக்குமா. இந்தா. அக்கா, அங்க ஒருத்தர் இருக்காரு. அவர்கிட்ட நம்ம கொடுத்து பார்க்கலாமா? அது வந்து ஆ, ஐயா. மா வேண்டாம்மா, அவங்க பக்கத்துல எல்லாம் போக வேண்டாம்மா. இருக்கிறதுலயே அவன் தான் மோசமான பைத்தியம். நாங்களே அவன் பக்கத்துல போக மாட்டோம். சாப்பாடை தூக்கி அடிச்சிடுவாமா. ஏய், பக்கத்துல யாராவது போனா சாட்டையாலேயே அடிப்பாமா. அதான் அவனை கட்டி போட்டு வச்சிருக்கோம். ஆ, ஏய், இப்போ நம்ம எல்லாருக்கும் பிரசாதம் கொடுத்து பார்த்தாச்சு. யாருமே வாழ்த்தல. மிச்சம் இருக்கிறதே இவர் மட்டும்தான். நான் இவருக்கு மா கொடுக்கிறேன். மா சொன்னா கேளுமா. ஐயா, ஏய். யார் நீ? என்ன வேணும்? பிரசாதம் கொண்டு வந்திருக்கேன். சாப்பிடுங்க ஐயா. பிரசாதமா? நீ கொடுத்து நான் சாப்பிடணுமா? நான் சாப்பிடணும்னா இதால நீ ஒரு அடி வாங்கணும். பேஷண்ட் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லையே டாக்டர்? பேஷண்டோட கண்டிஷன் ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கு மேடம். என்ன இப்படி சொல்றீங்க? பேஷண்டோட உயிரை காப்பாத்தணும்னா இமிடியேட்டா அவருக்கு ஒரு ஆபரேஷன் பண்ணணும். என்ன அடி வாங்குறியா? நீ அடி வாங்கலன்னா நான் சாப்பிடல. போ போ. சரி, நான் அடி வாங்கிக்கிறேன். ஐ. நீங்க செலவு பத்தி கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன் இங்க. என்ன பண்ணணும்? ஆபரேஷனுக்கு என்ன வேணும் சொல்லுங்க. மேடம், ஆக்சிடென்ட் ஆனதுனால பேஷண்ட்டுக்கு ஹெவியா பிளட் லாஸ் ஆகிருக்கு மேடம். அவருக்கு பிளட் ஏத்துனதுக்கு அப்புறம் தான் ஆபரேஷன் பண்ண முடியும். அங்கதான் ப்ராப்ளமே.
சோ கெட் தி blood. என்ன ப்ராப்ளம்? மேடம் அவரோட பிளட் குரூப் வெரி வெரி ரேர் குரூப் மேடம். கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் மேடம். அப்படி என்ன ரேரான blood group எனக்கு சொல்லுங்க. பாம்பே பிளட் குரூப் மேடம். பாம்பே blood group? ஆமா மேடம். என்னோட blood groupம் பாம்பே blood group தான். ஓகே மேடம். கவலைப்படாதீங்க, நான் blood கொடுக்கறேன். ஓ ரொம்ப தேங்க்ஸ் மேடம், வெரி அர்ஜென்ட். மா கவலைப்படாதீங்க, நான் ரத்தம் கொடுத்து உங்க புருஷனை காப்பாத்துறேன். தைரியமா இருங்க. வாங்க blood donate பண்ண போலாமா? ஓகே மேடம் வாங்க. அப்போ நான் ஒவ்வொரு வாய் சாப்பிடும் போதும் நீ இதுல ஒவ்வொரு அடி வாங்கிக்கணும், அப்பதான் நான் சாப்பிடுவேன். சரி, நீங்க சொல்ற மாதிரி நான் உங்ககிட்ட அடி வாங்கிக்கிறேன். முதல்ல நான் அடிப்பேன், அப்புறமா தான் நான் சாப்பிடுவேன். ம். நான் அடிச்சா வலிக்காது, குடு குடு. இன்னும் கூடு. இரு, நான் மறந்துட்டேன், நான் அடிப்பேன். அடிச்சிட்டு தான் நான் வாங்கிக்குவேன். குடு. நான் எவ்வளவு அடிச்சாலும் நீ பொங்கலை கொடுத்துக்கிட்டே இருக்கியே. மேடம், என் புருஷனை காப்பாத்த வந்த சாமி நீங்க தான் மேடம். ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த உதவி கூட நம்ம செய்யலனா மனுஷங்களா பிறந்து என்ன பிரயோஜனம்? நீங்க உங்க வீட்டுக்கார் பக்கத்திலேயே இருங்க. இப்ப நீங்க அங்கதான் இருக்கணும். ரொம்ப நன்றி மேடம். பிரபல பெண் தொழிலதிபர் ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரி சென்னையில் இலவச திருமணம் நடத்தி வைத்த நிகழ்வின் போது பத்திரிகையாளர் சந்திப்பில் ஒரு பத்திரிகையாளரின் கேள்வியை எதிர்கொள்ள முடியாமல் அத்துமீறி அவரை அடிக்க பாய்ந்தது அனைவரும் அறிந்த ஒன்று. அதற்காக அகிலாண்டேஸ்வரி பகிரங்கமாக மன்னிப்பு கேட்காவிட்டால் காவல்துறை அவரை கைது செய்து தண்டிக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. பத்திரிகையாளர் அனைவரும் அகிலாண்டேஸ்வரி வீட்டு முன்பு போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பத்திரிகையாளர் மீதான தாக்குதலுக்கு மன்னிப்பு கேட்க முன்வராத அகிலாண்டேஸ்வரி மீது பத்திரிகையாளர் சங்கத்திலிருந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதால் போலீஸ் தன்னை கைது செய்யக்கூடும் என பயந்து திடீரென தலைமறைவாகிவிட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அவரை தேடி கண்டுபிடித்து கைது செய்யும் வரை தனது போராட்டம் ஓயாது என்கின்றனர் பத்திரிகையாளர்கள். ஆதி, அம்மா, உங்க மேல எந்த தப்பும் இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். தயவு செஞ்சு வீட்டுக்கு வாங்கம்மா. இல்ல நீங்க எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க, நான் அங்க வரேன். இல்ல ஆதி, நான் ஒரு முக்கியமான இடத்துல இருக்கேன். எல்லாமே நான் உனக்கு அப்புறமா சொல்றேன். ஆனா
ஒண்ணு மட்டும் நிச்சயம், பத்திரிக்கைக்காரங்க பண்ற போராட்டம் எவ்ளோ பெரிய பிரச்சனையா வந்தாலும் இந்த அகிலாண்டேஸ்வரி அத ஃபேஸ் பண்ணி ஜெயிச்சு காட்டுவா. அத பார்த்து கோழத்தனமா ஓடி ஒளிய மாட்டா. அப்படிப்பட்ட ரத்தம் என் உடம்புல ஓடல. நான் கைதுங்கிறதுக்கு பயந்து தலைமறைவாயிட்டனா? இதெல்லாம் என் கௌரவத்துக்கு வந்த களங்கம். அதை இப்பவே தொடச்சு காட்டுவேன். தொடச்சு காட்ட எனக்கு தெரியும். அம்மா ப்ளீஸ்மா, சொல்றத கொஞ்சம் கேளுங்கம்மா. ஒரே நிமிஷமா. அம்மா ப்ளீஸ்மா, அம்மா கேளுங்க. சொல்லாதி. பிரபு, அர்ஜென்ட்டா உன் ஹெல்ப் கொஞ்சம் தேவைப்படுது. என்ன அது டென்ஷனா இருக்க? உங்க அம்மா இஷ்யூவா? என்ன ஹெல்ப் பண்ணணும் சொல்லு. எங்க அம்மா இப்ப வீட்ல இல்ல. அம்மாவை தேடி வந்தனா அவங்களுக்கு கால் பண்ணேன். பேசினாங்க. எங்க இருக்கீங்கன்னு கேட்டதுக்கு இடத்த சொல்லாம காலை கட் பண்ணிட்டாங்க பிரபு. அம்மா எந்த லொகேஷன்ல இருந்து கால் பண்றாங்கன்னு சொல்லி கொஞ்சம் ட்ரேஸ் பண்ணி சொல்ல முடியுமா? அவ்வளவுதானே, டோன்ட் வரி. ஒரு 5 மினிட்ஸ்ல சொல்றேன். தேங்க்யூ பிரபு, கொஞ்சம் சீக்கிரம் ப்ளீஸ். போலீஸ் தன்னை கைது செய்யக்கூடும் என பயந்து திடீரென தலைமறைவாகிவிட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேடம், டிவில நீங்க தலைமறைவுன்னு சொல்லிட்டு இருக்காங்களே. என்ன பண்றது? அத விடுங்க. நீங்க எனக்கு கால் பண்ணுங்க. என்ன உதவி வேணாலும் சொல்லுங்க. நான் எப்பவுமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். சரிங்க மேடம். குடு. சாப்பிடுங்க. இதையும் நான் சாப்பிடணுமா? ஐயா, ஐயா, நான் சொல்றது உங்களுக்கு புரியுமா இல்லையான்னு எனக்கு தெரியல. இத சாப்பிட்டு நீங்க எனக்கு ஆசீர்வாதம் பண்ணலன்னா என் உயிருக்கும் மேலான என் அம்மாவை கிரக தோஷத்துல இருந்து காப்பாத்த முடியாது. அம்மாவை நான் காப்பாத்த முடியாம போயிட்டா அதுக்கப்புறம் நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். ஐயா, அம்மா